திரு ஷியாம் அவர்கள்ட்டேருந்து தொடங்குறேன். பரப்புரைகள் கட்டாயம் பேச போகிறோம் சார். அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் சொல்லக்கூடிய 1-2 விஷயங்களையும் உங்களை போன்ற மூத்த ஊடகவியலாளர்கள் பார்வையிலையும் கேட்டலான்னு பார்க்குறேன். ஒரு அடிப்படை அம்சமாக இன்னைக்கு ஹிந்து நேர்காணல் அவர் சொல்கிறது வந்து நாட் அ க்ளோஸ் கான்டெஸ்ட் அப்படின்னு ஒரு பார்வை அவர் முன்வைக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு மும்முனை போட்டி 4 முனை போட்டி அப்படின்னு இருக்கக்கூடிய களம்ங்கிறதுனால இது போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும், வெற்றி அப்படிங்கிறது வந்து ரொம்ப டைட் ரோப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லக்கூடிய இடத்துலேருந்து இன்னொரு பக்கம் இல்லை, இது வந்து அப்படி ஒரு இடத்துலேருந்து இதை பார்க்க முடியாதுங்கிற இவருடைய பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் தலைப்பு படித்தோன்னே எனக்கு ஒரு சின்ன சிந்தனை வந்தது. என்டிஏ டிஎன்ஏ, என்டிஏக்குள்ளே டிஎன்ஏ இருக்குது, டிஎன்ஏக்குள்ளே என்டிஏ இருக்குது, அப்படி தானே அது பார்க்கணும் ஆங்கில எழுத்துக்களை வைத்து பார்க்கும்போது. அதை தாண்டி முதலமைச்சரின் அந்த நம்பிக்கை என்பது சில இடங்களில் களம் வந்து 5 முனை போட்டியாக இருக்குது, சில இடங்களில் 6 முனை போட்டியாக இருக்குது, சில இடங்களில் 7 முனை போட்டியாக இருக்குது. இந்த 5, 6, 7 மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கிறது எளிதாக இருக்கும் சார். இல்லை, 4 முனை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க. 5வது முனை உதாரணமாக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் கேண்டிடேட் நிற்கிற இடங்களில் அது 5வது முனையாக மாறுது. தென் மாவட்டங்களில் திருமதி சசிகலா அவர்கள் நிறுத்தி இருக்கிற சில வேட்பாளர்கள் அவர்கள் வந்து 6வது முனையை கொடுக்குறாங்க. நிச்சயமாக 10,000 ஓட்டு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியிலெல்லாம் சாத்தூர் வேட்பாளர் இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளர் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு கம்யூனிட்டியோட அவர் மாநில தலைவருங்க, அந்த சங்கத்தோட மாநில தலைவர். 7,000லேருந்து 10,000 ஓட்டு வாங்கக்கூடிய அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. அந்த இடத்துல அது களம் வந்து 6வது முனையாக மாறும். 7வது முனை இங்கே வேல்முருகன் அவர்கள் நிறுத்துகிற ஒரு 5 இல்லைன்னா 6 கேண்டிடேட் 7வது முனையாக மாறுவாங்க. அப்போ பலமுனை போட்டின்னு இந்த 4 முனைகளுக்குள்ள சுருக்காம இந்த 5வது 6வது 7வது முனைகளை இடையில நீங்க மருத்துவர் ராமதாஸை விட்டீங்க, ஒருவேளை அவங்க சசிகலா அணிங்கிற மாதிரி எடுத்துக்கிறீங்களா? அணிங்கிற மாதிரி நான் பார்த்தாங்க. இங்க வந்து இப்போ பாமக அருள் நீங்க சொல்ற சரிதான், அதை நான் மறுப்பதற்கு இல்லை. இப்போ அருள் வந்து வாங்குகிற ஓட்டு என்பது இன்னொரு முனையாகத்தான் மாறும். அப்படி குறிப்பிடத்தகுந்த கேண்டிடேட் தான், ஒட்டுமொத்தமாக கூட கால்குலேட் இல்லை. விருத்தாச்சலம் மாதிரி இடத்துல கூட அவருடைய வேட்பாளருக்கு நீங்க சொன்ன கணிசமான வாக்குகள் அல்லது சிக்னிபிகன்ட் ஓட்ஸ் வாங்கக்கூடிய இடத்துல இருக்காரு அப்படிங்கிற இடங்களையும் நம்ம இதுல கணக்கில் எடுக்க வேண்டியதாக தான் இருக்கு. ஒருவேளை 6 முனை போட்டின்னு அந்த இடம் 5 முனை போட்டி, சில இடங்கள்ல அது 6 முனை போட்டியா தான் இருக்கு. 7 முனை கூட சில இடங்கள்ல வருதுங்க. திரு வேல்முருகன் சொன்னீங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன், அவர் ஒரு கூட்டணியாக ஆரம்பத்தில் குறிப்பிட்ட புள்ளி விவரம், ஒரு தொகுதிக்கு இவ்வளவு பேர் மொத்த வேட்புமனு தாக்கல் 16 வருதுங்க. 16லேருந்து 17 வருது ஒவ்வொரு தொகுதியிலையும். அது நாளைக்கு வந்து டம்மி கேண்டிடேட்ஸ் மாற்று வேட்பாளர்கள் வாபஸ் வாங்கிடுவாங்க, அதையும் கழித்துட்டு பார்த்தோம்னாலே 16, 17 வருது. முதலமைச்சரோட கான்ஃபிடன்ஸ்க்கு அதெல்லாம் காரணம் என்பது எனது கருத்து. அந்த ஓட்டு சிதறலே அவர் அது 1000மோ 5000மோ அது வந்து திமுகவுக்கு லாபமாக இருக்கும்னு நினைக்கிறாரு. ஏன்னா எல்லாருமே திமுக ஆட்சியை தானே எதிர்க்கிறாங்க. அந்த கணக்கில் தான் அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார். ஆனால் திமுக வாக்குகளையும் இந்த 5வது இல்லை 3வதுலேருந்தே வச்சுங்க, 3வது அல்லது 4வது ஏற்கனவே அவர் கன்சிஸ்டண்டாக, நீங்கள் 4வதுன்னு யாரை வைக்கிறீங்கிறத பொறுத்து நாம் இதுக்குள்ளே ஏற்கனவே நான் வந்து இப்போ 3வதுனா ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ஒரு இடத்துல திரு சீமான் இருக்கார், 8.2% வாக்குகளை பெற்றிருக்கிறார், அவர் இருக்கலாம். இப்போ அவர் ஏற்கனவே அவரோட வாக்கு வங்கி என்னங்கிறது ஓரளவுக்கு தெரியும். 4வதா திரு விஜய் இருக்கிறார்னா அவர் யாருடைய வாக்குகளை பிரிக்கப் போகிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. அவர் வாங்கக்கூடிய எவ்வளவு வாக்குகளாக இருந்தாலும் அது வந்து யாரோட எந்த அணிக்கான பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறதும், அதே போல் நீங்கள் சொல்லக்கூடியதில் வெவ்வேறு செக்மெண்ட்ஸாக மாறுது. அப்போ ஒரு ஜோனில் ஒரு விதமாக இருக்கும்னு பார்க்க வேண்டியிருக்கா? நீங்கள் இப்போ சசிகலா அவர்களை சொல்கிறீங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு அவங்க, அல்லது டெல்டா. திரு வேல்முருகன் அவர் தலைமையில் இருக்குதுன்னா வட மாவட்டங்களில் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். மருத்துவர் ராமதாஸ் அதே போல் இருக்கலாம். டாக்டர் கிருஷ்ணசாமி தென் மாவட்டமாக இருக்கலாம். அப்போ இது அப்போ ஜோன் வைஸ் தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. அவ்வளவு தொகுதி வாரியாக அல்லது ஜோன் வைஸ் இதில் வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படிதாங்க நான் நினைக்கிறேன். காரணம் இந்த ஓட்டெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி சுயேட்சை ஓட்டை கால்குலேட் பண்ணோம்னா ஒரு தொகுதியில் 20,000 ஓட்டுக்கிட்ட வருது. இப்போ பெரம்பூர் விஜய் இன்னைக்கு நான் யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்யிருக்காங்க ஒரு பட்டியல் சும்மா மேலோட்டமாக பார்த்த வரும்போது இப்பவுமே களத்தில் 2 விஜய் இருக்காங்க. அதாவது ஒரு விஜய் தாவேகா தலைவர், இன்னும் 2 விஜய் இருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அப்போ அடிப்படையில் அதெல்லாம் கொஞ்சம் ஓட்டு போகத்தான் செய்யும். அதை நம்ம அது வந்து வழக்கமாக தேர்தலில் கடைபிடிக்கிற உத்தி தான், ஆனால் அது கான்சன்ட்ரேட் பண்ணி செய்வாங்க. அப்போ முதலமைச்சர் எப்படி கால்குலேட் பண்ணுவார்னா கண்டிப்பாக மைக்ரோ அனாலிசிஸில் ஒவ்வொரு தொகுதியிலையும் இன்னும் வேட்பாளர்கள், அதில் திமுக வாக்குங்கிறது இவ்வளவு, திமுக வாக்குலேருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பிரியணும் அப்படின்னா மற்றவங்க யாருமே வந்து அதிமுகவுக்கு எதிராகவோ பிஜேபிக்கு எதிராகவோ ஸ்டாண்டே எடுக்க மாட்டேன்றாங்க, பிஜேபி உட்பட. ஓகே, பிஜேபி திமுகவுக்கு எதிரான வாக்கு தான்.
விஜயும் அதே தான். இல்ல சார், அதுல தான் பியூஷ் கோயல் சொல்றாரு, விஜய் வந்து திமுகவோட வாக்குகளை அல்லது திமுக வெற்றிக்காக களத்தில் நிற்கிறவர்னு ஒரு புதிய கோணத்தை அவர் நேற்று எடுத்து வைக்கிறாரு. கிட்டத்தட்ட திமுகவோட பி டீம் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வராரு. அது அப்படி தெரியலைங்க, களத்தில் அப்படி தெரியல. இப்போ விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் ஏன் தேர்தல் பிரச்சாரத்தை அவர் போக மாட்டேன்றாரு நமக்கு தெரியல. ஆனா அவர் குறை சொல்றது யாரை குறை சொல்றாரு? அவர் எனக்கு சரியா பெர்மிஷன் தரும். ஆமா, திமுக ஆட்சி தான் காரணம், குறிப்பிடத்தகுந்த அதிகாரி இந்த அதிகாரி தான் காரணம், அப்படித்தானே அவர் சொல்றாரு. கிட்டத்தட்ட எல்லாரும் அதானே. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திமுக எதிரானதான் சொல்ல முடியும், வேற வழி கிடையாது அவங்களுக்கு. அப்போ தொகுதிக்கு தொகுதி நிலவரம் மாறுது. அப்போ திமுக என்ன நினைக்குன்னா, போன தடவை 5000க்கு கீழே ஓட்டு வாங்கி திமுக தோல்வி அடைந்த இடங்கள், இந்த இடத்துல அந்த 5000 கேப்பை வந்து மத்தவங்க ரொம்ப ஈஸியா வந்து ஃபில் அப் பண்ணிடுவாங்க. சோ இந்த தேர்தல் வந்து ரொம்ப இழுபறியான தேர்தல் கிடையாது. ஏக்கும் பிக்கும் இடையிலான தேர்தலாக இருந்தாலும் அதுல இழுபறி கிடையாது, எங்களுக்கு வந்து 200 தொகுதி கண்டிப்பாக கிடைக்கும். இதே கால்குலேஷன் அப்படியே தான் எடப்பாடியும் போடுறாரு. அதனாலதான் அவர் 210 அவர் சொல்றாரு இன்னைக்கும். ஆமா, 210 கூடுதலாக 10 தொகுதி கிடைக்கும். அதாவது தலைவர்கள் அப்படித்தான் சொல்லி ஆகணும், அதுக்காக தோப்போன்னு எந்த தலைவரும் சொல்ல முடியாது. ஆமா, ஆனாலும் எது இதுல வந்து ஒரு பிராக்டிகலா இருக்குங்கிறதா தான் உங்கள்கிட்ட கேட்கறது. உங்களை போன்ற இப்ப விருந்தினர்களுடைய பார்வைங்கிறது, இப்ப தலைவர்கள் அந்தந்த கட்சி வெற்றி பெறும் தான் சொல்ல போறாங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்து அவங்க சொல்ல போறது இல்லை. ஆனா அதுல இருக்கக்கூடிய ஃபேக்சுவலா அல்லது இது ரெலவெண்டா இருக்கு, இந்த அடிப்படையில் அதை பார்க்கலாம் அப்படிங்கிற டீகோட் பண்றதான் உங்களை கேட்டேன். நான் டீகோட் பண்றதுக்கு, ஆட்சி கட்சிக்கு எதிரான வாக்குகள் பிளவுபட்டால் அது எப்போதுமே ஆட்சி கட்சிக்கு லாபம். அது வந்து 2016 அண்ணா திமுக அதே நிலைமையில் தான் இருந்தது. இப்ப 2026 திமுக அதே நிலைமையில் தான் இருக்குது. ஆனா அதிகமாக பிளவுபடும் போது ஆட்சி கட்சியான திமுகவுக்கு அதிகமான எண்ணிக்கையிலான தொகுதிகள் கிடைக்கும். இப்படிதான் நான் இதை கால்குலேட் பண்றேன். ஓகே, முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் சார். இது பேசிட்டு சுருக்கமா பேசிட்டு நம்ம பரப்புரைகள் பற்றி உங்கள்கிட்ட வரேன். நீங்க வந்து இப்படி பாக்குறீங்க ரவீந்திரன்? சேமண்ணன் கருத்தை நான் என்டால்ஸ் பண்ணி தான் சொல்றேன். ஏறக்குறைய 1962 காமராஜ் தலைமை மாதிரி முக ஸ்டாலின் தலைமை ஒரு அணியோட இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அதில் ஒரு ஏரியாவில் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை 50 சீட்டு வந்தார் வட தமிழகம். அதே மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வன்னியர் சமூக எம்பிசி வன்னியர் சமூக சகோதரர்களும் பிசி கொங்கு வேளாளர் சமூக சகோதரர்களும் அருகரில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பவர்ஃபுல் ஃபைட்டை அவர் கொடுப்பாருங்கிறத 2024 பேட்டர்னை வச்சு நான் கணிக்கிறேன். 2024 பேட்டர்னில் தென் மாவட்டங்களில் மோசமாக தோல்வி அடைஞ்ச அதிமுக, சென்னையில் மோசமாக தோல்வி அடைந்த அதிமுக, சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இந்த பகுதியில் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் மக்களவைத் தேர்தலில் 1980 மக்கள் தலைவர் எம்ஜிஆர், 2009 புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க சீட் கன்வெர்ட் பண்ணாலும் இந்த பலம்ங்கிற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சதவீதம் அடிப்படையில் பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. கூடுதலே அங்கே பாமகவில் பெரிய ஃபேக்ஷனான அன்புமணி ஃபேக்ஷன் வந்து அவர் கூட இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த பகுதியில் 62 பேரறிஞர் அண்ணா வட தமிழகத்தில் 50 இடங்கள் வெற்றி பெற்றது மாதிரி இந்த பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமியால் திமுக அணிக்கு ஒரு கடுமையான ஃபைட் கொடுக்க முடியும் நான் கருதுறேன். இதை தாண்டி மற்ற பகுதிகளில் வந்து எடப்பாடி பழனிசாமியால் திமுக அணிக்கு ஃபைட் கொடுக்க முடியாது. தென் தமிழகத்தில் கொடுக்க முடியாது, டெல்டாவில் கொடுக்க முடியாது, சிட்டியில் கொடுக்க முடியாது சொல்றீங்க. நான் வந்து அமமுக தென் தமிழகத்தில் இருக்கு, நீங்க வந்து அவங்களுக்கே டெல்டா ரீஜன்லயும் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு ஒரு கட்சி தானே அது. அமமுகவும் ஓபிஎஸும் வந்து என்டிஐக்கு வந்து ஒரு 3 to 4 விழுக்காடு வாக்கு வந்து கணிசமான அளவில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அந்த வாக்கின் தன்மை எடப்பாடி எதிர்ப்பு தன்மை கொண்ட வாக்கு தான். அந்த வாக்காளர்களோட ஒரு உருவமான ஓபிஎஸ் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்கிறாரு. இன்னொரு உருவமான டிடிவி டைல்யூட் ஆகி அது முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக இரட்டை இலக்கத்தில் எடப்பாடி கொடுத்துருக்கிறார். அது ஒரு பாராட்டத்தக்க ஒரு வீகம் தான். நீங்கள் வந்து 3% தான் எடுத்தீங்க, 1 மில்லியன் உங்கள்கிட்ட சொல்லாமல் அந்த தரப்பு மக்கள் மத்தியில் இவரை ஒரு உருவமாக காட்டுறதுக்கு எடுத்திருக்காங்க. என்னோட பார்வை சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி 10.5 இந்த மூணுமே அந்த குறிப்பிட்ட டெல்டாவிலையும் அப்பர் சவுத்திலையும் அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த சமூகங்கள் மத்தியில் பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டியும் கூட அந்த கம்யூனிட்டி மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் மீண்டும் எதிரொலிக்கும் நான் உறுதியாக நம்புறேன். இந்த தேர்தலுக்குமா? ஏன்னா அவரோட நிற்கிறார்ல, பரப்புரைக்கு போகும்போது அவங்க எல்லாம் ஒன்னா தானே இருப்பாங்க. நின்னாலும் அந்த நயனா நாகேந்திரன் இருக்காரு. அதே நீங்க சமூக கணக்கு போட்டா அதே நயனா நாகேந்திரன் நெல்லையை விட்டு சாத்தூர் வந்திருக்கிறாரு. சாத்தூரில் ஒரு முக்குலத்தோர் வைப்ரண்டாக இருக்கக்கூடிய ஒரு இடம். தேவேந்திர குல வேளாளர்களும் 18 பட்டி பல்லர்கள் சொல்லக்கூடிய அவங்களும் வைப்ரண்டாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் சாத்தூர். தெரிஞ்ச இடம். சேமண்ணா அதை குறிப்பிட்டார். அங்கே எஸ்கி ராஜாங்கிற தம்பி ஒருத்தர் வந்து நிற்கிறாருன்னு சொல்லும்போது அங்கேயும் அவருக்கு ஒரு சிக்கல் இருக்குது. அவரை வந்து ஒரு
இவங்கெல்லாம் லீடர். அவர் வந்து ஒரு அமைச்சராக இருந்தார், நெல்லையில் பலதரப்பு மக்கள் அபிமானம் பெற்றவர் தான். பட் லீடருங்க அந்தஸ்துக்குள்ள வரல. பாஜகவோட ஒரு நாமினேட், பாஜகவோட மாநில தலைவர் தானே, அது பிரசிடென்ட்ங்கிற அந்தஸ்துல தான் இருக்கிறார். அவர் ப்ரூவ் பண்ண லீடர் ஆகிட்டு அண்ணாமலை மாதிரி. அந்த பொசிஷனில் அவர் இல்லைங்கிறதும் உண்மை. ஸோ பை அண்ட் லார்ஜ் அந்த கம்யூனிட்டி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. நான் என்ன காரணத்துக்காக எம்பிசி வன்னியர்கள் ஆதரவாக இருக்காங்கன்னு சொல்கிறேனோ அதே காரணத்துக்காக எம்பிசியில் உள்ள முக்குலத்தவர்களும் பிசி முக்குலத்தவர்களும் மற்ற இதர எம்பிசி கம்யூனிட்டிகளும் பலமுனை போட்டி அப்படிங்கிறது 4 முனை மட்டும் இல்ல, 5, 6, 7ன்னு கூட வெவ்வேறு பகுதியில் இருக்குன்னு திரு ஷியாம் ஒரு பார்வை முன்வைக்கிறார். தொகுதியார் கூட இருக்கலாம். அது அண்ணா அதுல அப்ப அது மாதிரி வரக்கூடிய சூழலுங்கிறது ஏதாவது ஒரு அணிக்கு ஸ்வீப்னு போகுமா அல்லது ஒரு நெருக்கமான ஒரு தேர்தல் முடிவுகளா வருமா? நிச்சயமா ஒரு அணி பலத்தோட 57, 62 காமராஜ் உயரத்தில் அவர் கட்சியை பிடிச்சி காமராஜ் இருந்த